வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனில் உள்ள டூல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய டூல்ஸை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணுறது, அதில் எப்படி ஒரு சாங் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் கைன்மாஸ்டரில் உள்ள டூல்ஸை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதில் உள்ள சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் கூட உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். இந்த பேசிக்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் வேறு லெவலில் எடிட் பண்ணலாம், சினிமேட்டிக் லெவலில் எடிட் பண்ணலாம். திடீர்னு 10 லேயர் 15 லேயர் யூஸ் பண்ணி வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. அதோட உங்களுக்கு வீடியோ லென்த்தாக போகிறதுனால போர் அடிச்சிடும். அதனால் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் ப்ளஸ் சிம்பிள் போட்டு கிரியேட்டுங்கிற ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு அஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு 16:9, 9:16, 1:1ங்கிற மாதிரி 3 ரேஷியோ இருக்கும். இதில் 16:9 லேண்ட்ஸ்கேப்பாக உங்களுக்கு வீடியோ பண்ணுறதுக்கு, 9:16 ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். 1:1 சதுரமாக உங்களுக்கு சென்டரில் வரும், ஸ்க்ரீன் சென்டரில். இப்போ நம்ம 16:9 யூஸ் பண்ணி வீடியோ க்ரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மீடியா, லேயர், வாய்ஸ், ஆடியோ இந்த 4 ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம மீடியாவை கிளிக் பண்ணிக்கணும். மீடியாவை கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான ஃபோட்டோ ஒன்று தான் செலக்ட் பண்ணணும். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணதும் ரைட் மார்க் கொடுத்துடலாம். இப்போ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 30 செகண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிற அளவு. இப்போ ரைட் மார்க் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூமிங் ஆகிறது இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு க்ரோப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த க்ரோப்பிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்ட் பொசிஷன், எண்டு பொசிஷன் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸ்டார்ட் பொசிஷனில் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எவ்வளோ ஜூமிங் வேணுமோ அந்தளவு ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். ஃபோட்டோ ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும். அடுத்து எண்டு பொசிஷன் கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ முடியும் போது எண்டில் எவ்வளோ வரைக்கும் ஜூமிங் குறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரைட் மார்க் கொடுத்துடலாம். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த ஜூமிங், ஃபோட்டோவோட ஜூமிங் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே, அடுத்தது ஆடியோ எப்படி ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆடியோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையான சாங்கை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் ப்ளே பண்ணி கூட பார்க்கலாம். உங்களுக்கு நான் எப்படின்னு காட்டுறேன். அதுக்கு பக்கத்துலேயே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஆட் பண்ணதும் உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அந்த அளவு லென்த்தை வச்சுட்டு அந்த ஆடியோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரிம் ஸ்ப்ளிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ட்ரிம் டு ரைட் ஆஃப் லைகட்னு 2வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட கட் ஆயிரும், ஆடியோ கட் ஆயிரும் உங்களுக்கு தேவையான அளவு. இப்போ நம்ம ப்ளே இப்போ இந்த வீடியோ எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷேருங்கிற சிம்பிள் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு பைட் ரேட் அப்படிங்கிறத நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டியில் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ 10 வச்சுட்டு இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்துட்றேன். எக்ஸ்போர்ட் ஆனதும் உங்களுக்கு டைரெக்டாக கேலரியில் சேவ் ஆயிரும். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், வாட்டர் மார்க் இல்லாமல் கைன்மாஸ்டர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.